நம்ம வீட்ல பல பேரு ஒரு பழக்கம் பண்ணுவாங்க. எலுமிச்சை பழத்த பாதியாக வெட்டி அதுல குங்குமம் தடவி பூஜை அறையில 2 பக்கமும் வைப்பாங்க. ஆனா இத அறியாம பண்ணாதீங்கன்னு பெரியவர்கள் சொல்றாங்க. ஏன்னா எலுமிச்சைன்னு சொன்னா அது சாதாரண பழமில்ல, அது ராஜகனின்னு சொல்லுவாங்க. அந்த பழத்துல ஒரு உயிர்த்தன்மை இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு. நாம அத வெட்றோமே, அப்பவே அந்த சக்தி குறைஞ்சிடுமாம். அதனால வெட்டி பூஜை அறையில வச்சா அது எந்த பலனும் தராதாம். அதே மாதிரி பூசணிக்காயும் அம்மாவாசை நாள்ல முக்கோணமா வெட்டி குங்குமம் காசு போட்டு திருஷ்டி கழிக்கிறதும் தவறான முறைன்னு சொல்றாங்க. எலுமிச்சையும் பூசணிக்காயும் இரண்டுக்கும் உயிர்த்தன்மை இருக்கு. அதனாலதான் நம்ம திருஷ்டி கழிக்கும் போது அந்த எதிர்மறை சக்திய அவங்க இழுத்துக்கிறதா நம்புறாங்க. அதனால பூஜை அறையில வெட்டி வைக்கிறதுக்கு பதிலா திருஷ்டி சுற்றி வெளியே கொண்டு போய் உடைச்சாதான் அந்த தீய சக்தி வீட்டை விட்டு போகுமாம். சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஆன்மீக அறிவு. அதனால இனிமேல் எலுமிச்சையை வெட்டி பூஜை அறையில வைக்காதீங்க. நம்பிக்கையோட சரியான முறையில செய்யுங்க. நன்றி, வணக்கம்.